பக்தி நேரம். தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே. தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தாரமர் கொன்றையும் ஷண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம்பாகத்து உமை மைந்தனே. உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி என் சிந்தை உள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. கட்டுரையே கட்டுரையே நிற்க கட்டுரையே. அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். பக்தி நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எனக்கு. இந்த பக்தி நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக பல அற்புதமான ஆன்மீக செய்திகளை உங்களோட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த விதத்துல இந்த வாரம் முழுக்க விநாயக பெருமானுடைய ஒரு மகிமையை பற்றி நம்ம பார்த்து வருகின்றோம். அவ்விதத்தில் நேற்றைய தினம் திருவண்ணாமலையினுடைய ஒரு பெருமை என்ன, அந்த 6 படை வீடுல ஒன்றாக திருவண்ணாமலை இருப்பதற்கான காரணம் என்ன, அங்க எந்தெந்த விநாயகர் இருக்கின்றார்கள், பிராபல்யமாக விசேஷமாக அற்புதமாக இப்படி பல கோணங்கள்ல நம்ம பார்த்து கொண்டே வந்தோம். அந்த விதத்துல இன்றைய தினம் பார்க்க போற விநாயகருடைய ஒரு சரித்திரமும் கூட ஒரு படை வீடு சம்பந்தப்பட்டு தான் இருக்கு. விநாயகருடைய 6 படை வீடுகள் அப்படிங்கிறத முன்னாடியே நான் சொன்னேன். அந்த 6 படை வீடுகள்ல ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு படை வீடு எது அப்படின்னு பார்த்தா திருக்கடையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம். திருக்கடையூர் அந்த ஊர் எங்க இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். திருக்கடையூர்னு சொன்னாலே அபிராமி என்று சொல்லக்கூடியவளை மறக்க முடியாது. அபிராமி அந்தாதி ஆரம்பிக்கும் பொழுது தாரமர் கொன்றையும் ஷண்பக மாலையும் என்று அபிராமப்பட்டர் விநாயக பெருமானுடைய ஒரு பெருமையை வைத்துத்தான் தொடங்குகின்றார். அப்படிப்பட்ட இந்த திருக்கடையூருக்கு திருக்கடவூர் அப்படிங்கிறது திருநாமம். ஏன் கடவூர் அப்படின்னு சொல்றோம்? கடை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கடையறது அப்படின்னு சொல்றோம். எதை கடைந்தார்கள், யார் கடைந்தார்கள்? நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சரித்திரம் தான் அது. பார்க்கடல் என்று சொல்லக்கூடியதை தேவர்களும் அசுரர்களும் அமிர்தத்தை உத்தேசிச்சுதான் கடைகின்றார்கள். தேவர்கள் ஒரு பக்கம் சக்தி இழந்து இருக்கின்றார்கள். அப்படி சக்தி இழந்து இருந்த தேவர்கள் மகாவிஷ்ணுவிடத்தில் சென்று என்ன செய்வது அப்படின்னு கேட்கின்றார்கள். சரணடைந்தார்கள். அவர்கள் செய்த தவறையும் உணர்ந்தார்கள். அப்ப மகாவிஷ்ணுவானவர் இவர்களுக்கு ஒரு வழியை சொல்கின்றார். அவரே குருவாக மாறி ஆச்சாரியனாக மாறி அற்புதமான ஒரு யுக்தியை இவர்களுக்கு சொல்கின்றார். என்ன யுக்தி அப்படின்னு பார்த்தா, உங்க எல்லாருக்கும் இழந்த சோபை மீண்டும் கிடைக்க வேண்டும், உங்களுடைய சக்தியை எல்லாவற்றையும் நீங்கள் திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கு அமிர்தமானதை பருக வேண்டும். சரி, இந்த அமிர்தம் எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா பார்க்கடலை கடைஞ்சா அதுல இருந்து அமிர்தம் கிடைக்கும். பார்க்கடலை கடையிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான விஷயமா என்ன? நம்ம வீட்டில் நம்ம தயிர் மோர் கடையிறதே இப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது
கடைந்து பழைய காலத்துலலாம் பார்த்தா வெண்ணெய் எடுக்கிறது அப்படின்னே ஒன்று செய்வாங்க. வீட்டில் அந்த தயிர் மோரை எடுத்து அதை நல்லா கடைஞ்சு அதுலேருந்து மேலே வெண்ணெய் எடுக்கிறது, அதை எல்லாமே நம்ம மறந்து விட்டோம். எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தா, கடைவது என்பது ஏதோ சாதாரணமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. அதிலும் பார்க்கடலை கடையணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மத்து வேணும் இல்லையா? இத்தினோண்டு பாத்திரம் கிடையாது, அவ்வளவு பெருசு அந்த சமுத்திரம் என்று சொல்லக்கூடியது. அப்ப அந்த கடலானதை கடைவதற்கு ஏத்த மத்து எதுவாக இருக்கும்? சரி, ஒரு மலையையே நம்ம மத்தாக்கலாம். எந்த மலை அப்படின்னு பார்த்தா மந்திரமலை என்று சொல்லக்கூடிய வடவரை. அந்த வடவரையானதை மத்தாக்குகின்றார்கள். சரி, இப்போ பார்க்கடல் தயார், மத்து தயார். ஆனா இந்த கடையிறவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க அதில் இருக்கக்கூடிய நுட்பத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபிசிக்ஸ் தான் அது கூட. எப்படி அப்படின்னு பார்த்தா, எந்த மத்தால கடையிறோமோ அந்த மத்து பாத்திரத்துக்கு கீழே போய் உக்காந்தது அப்படின்னு சொன்னா வெண்ணெய் வராது. எவ்வளவுதான் நம்ம திருப்பின்னு திருப்பினாலும் ஒன்றும் கிடைக்காது. அப்போ கடையும் பொழுது என்ன செய்வாங்கன்னு பார்த்தா, அந்த பாத்திரத்தோட முடிவு எங்க இருக்கோ அதுக்கும் அந்த மோருக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி இருக்கும். அந்த இடத்துல தான் அவங்க கடைவாங்க. அப்பத்தான் அது திருப்ப கீழேந்து எல்லாம் சிலுப்பி அதுல இருந்து அந்த வெண்ணெயானது நமக்கு கிடைக்கின்றது. அப்போ இந்த மந்தரமலை என்று சொல்லக்கூடியதை பார்க்கடல்ல கொண்டு வச்சா கிராவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன பண்ணும்? மலையை ஈர்த்து விடும். அப்ப மலை போய் உக்காந்து விடும். எப்படி திருப்புறது? திருப்பினாலும் அதுல இருந்து கிடையாது, கடைஞ்சாலும் எதுவும் கிடைக்காது. அப்படி இருக்கும் பொழுது என்ன வழி அப்படின்னு பார்த்தா, இறைவன் சொல்கின்றார், மகாவிஷ்ணு, நானே கூர்மமாக மாறுகின்றேன், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவானவர் கூர்ம அவதாரமானதை எடுத்தாராம். அந்த கூர்மம் அப்படின்னு சொன்னா ஆமை. அந்த பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, ஆமையினுடைய ஓடுக்கு சக்தி ரொம்பவே ஜாஸ்தி. அது மகாவிஷ்ணுவே கூர்மமாக வருகின்றார் அப்படின்னு சொன்னா சக்திக்கு என்ன கவலை இருக்க போறது இல்லையா? அப்போ மகாவிஷ்ணுவானவர் கூர்ம அவதாரம் எடுக்கின்றார். பார்க்கடல்ல கூர்ம அவதாரம் மேலே இந்த மந்தாரமலை அப்படின்னு சொல்லக்கூடிய மத்து தயாரா இருக்கு. சரி, இப்போ திருப்பறதுக்கு என்ன வழி? நம்ம வீட்டில் இருக்கிற மத்துனா இப்படி கையை தேய்ப்போம், திருப்பலாம். இப்போ மந்திரமலையை கையால் அப்படி தேய்ச்சா கைக்கு தானே அடிப்படும். அதுல இருக்கக்கூடிய கரடு முரடுகள் எல்லாம் நம்ம கைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னே நமக்கு தெரியாது. அப்ப அதை கடைவதற்கு என்ன வழி? பழைய காலத்துல பாத்தீங்கன்னா கயர் வச்சிருப்பாங்க இல்லையா? இந்த கயரை வச்சு இப்படியுமா கடைவாங்க. இதர் மாதிரியே தான் எதை வைத்து கடைந்தார்கள் அப்படின்னு பார்த்தா, ஒரு சர்ப்பமானதை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். மகாவிஷ்ணு சொல்கின்றார், வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய சர்ப்பமானதை நாம் நாணாக்குவோம் என்றார். வாசுகி அப்படிங்கிற சர்ப்பம், ரொம்ப பேர் இந்த பேரை கேட்ட உடனே வாசுகிங்கிறது ஒரு பெண் என்று நினைக்கின்றோம். கிடையவே கிடையாது. வாசுகி என்று சொல்லக்கூடியது ஒரு ஆண் சர்ப்பத்தின் பெயர். அதனால அந்த வாசுகி அப்படிங்கிற சர்ப்பம் எல்லா 1000 தலை சர்ப்பங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் வாசுகி. அந்த வாசுகி சர்ப்பமானதை நாணாக்கினார்கள். சரி, இப்ப நான் தயார். ஆனா மலையை கடையணும், அதுவும் ஒரு சர்ப்பத்தை போட்டு கருன்னு இழுக்கணும் அப்படின்னு சொன்னா பலசாலிகள் தானே அதை செய்ய முடியும். தேவர்களுக்கோ கொஞ்சம் கூட பலம் இல்லையே. அப்ப என்ன செய்வது அப்படின்னு கேட்டப்போ மகாவிஷ்ணுவே சொல்கின்றார், அசுரர்களை போய் நம்ம உதவி கேட்கலாம். தேவர்கள் கேட்டார்களாம், அவர்களால தான் எங்களுக்கே இந்த கதி, எங்களுக்கு உதவுங்கள் என்று அவர்கிட்ட போய் கேட்டா அவங்க எப்படி வருவாங்க? அப்ப அதற்கும் மகாவிஷ்ணு ஒரு நல்ல யோஜனையை சொல்கின்றாராம். ஒண்ணுமில்ல, என்ன அமிர்தம் கிடைக்கிறதோ அதுல பாதி அவர்களுக்கு தரோம்னு சொல்லு, பங்கு தரோம்னு சொல்லு, நிச்சயமாக வருவாங்க. ஏன்னா அமிர்தம் என்பது அழியா வரத்தை தரக்கூடியது. அப்ப அவர்கள்ட்ட அதை சொன்னோன்னா அவங்க தன்னால வருவாங்க அப்படின்னு சொல்ல, சரி இது கூட நல்ல விஷயமா தான் இருக்கு என்று பேசி பார்ப்போம் அப்படின்னு அசுரர்கள்ட்ட பேசி பார்த்தார்களாம். அசுரர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். இந்த பார்க்கடலை கடையறதுக்கு நமக்கு தேவர்கள் தேவை, இல்லைன்னா மகாவிஷ்ணுவோட உதவியெல்லாம் நமக்கு கிடைக்காது. அதனால கடைஞ்சுடுவோம் அவங்களோட சேர்ந்து. அதுக்கப்புறம் கிடைக்கிற அமிர்தத்தை அவங்களுக்கு தெரியாம எப்படியாவது முழுமையாக நாமே எடுத்து சென்று விடலாம் என்று இந்த அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செய்தார்களாம். இதெல்லாம் ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கின்றது. கடைசியில தேவர்கள் இந்த பக்கம், அசுரர்கள் இந்த பக்கம் அப்படின்னு தயாரானார்கள். ஆயத்தமாகி கருன்னு அந்த மந்திரமலையை கடைய ஆரம்பிச்சார்கள், பார்க்கடலை. அப்ப கடைய ஆரம்பிச்ச பொழுது அதுல இருந்து பல வஸ்துக்கள் ஒன்றொன்றாக வருகின்றது. இன்னைக்கு நம்ம நிறைய தேவேந்திரன் கிட்ட இருக்கக்கூடிய வஸ்துக்களை பத்தி கேள்விப்படுறோம் இல்லையா? ஐராவதமானது, அது மாதிரி
அப்சரசுகள் இவை எல்லாருமே பார்த்தா பார்க்கடல்ல இருந்து வரக்கூடியவர்கள் தான். அதே போல தன்வந்திரி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் அமிர்த கலசத்தோடு வெளியில வருகின்றார். ஆனா அமிர்த கலசம் தன்வந்திரி வெளியில வரத்துக்கு முன்னாடி மகாலட்சுமியும் அதுல இருந்து தான் தோன்றுகிறாள். இப்படி பார்க்கடலை கடைந்த பொழுது அதுல இருந்து பல அற்புதங்கள் எல்லாம் நிகழ்கின்றது. முக்கியமா முதல்ல என்ன வந்தது அப்படின்னு பார்த்தா ஆலகால விஷம் என்று சொல்லக்கூடியதுதான் வருகின்றது. அந்த ஆலகால விஷமானதை இறைவன் சிவபெருமான் அவர் அதை பருகினார். அந்த சமயத்தில் அம்பிகை அவருடைய கழுத்துல போய் ஒரு கையை வச்சா, கையை வைத்த உடனே அந்த மிருதம் என்று சொல்லக்கூடிய விஷமானது அமிர்தமாக அவர் கழுத்தில் மாறி நின்றது. அதனால் எழில்கொள் நீலகண்டன் என்ற திருநாமமும் சிவபெருமானுக்கு ஏற்பட்டது. இப்படி பார்க்கடல இருந்து பல விஷயங்கள் வருது. அப்படி வரும் பொழுது அமிர்தமானதும் வந்தது. இந்த அமிர்தமானது கலசத்துல தானே தன்வந்திரி எடுத்துட்டு வந்தார். அப்படி எடுத்துட்டு வந்த உடனே ஒரு நிகழ்வு நிகழ்கின்றது. அந்த நிகழ்வுக்கும் இந்த கோவிலுக்கும் விநாயகருக்கும் தான் ஒரு அற்புதமான சம்பந்தம் இருக்கின்றது. நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல விநாயகரை தான் நம்ம பார்ப்போம் இல்லையா? எந்த சைவ திருத்தலங்கள் நாம் சென்றாலும், எந்த பெரிய கோவிலாக இருக்கட்டும், மீனாட்சி அம்மன் கோவிலாகட்டும், திருவண்ணாமலை கோவிலை பற்றி நம்ம பார்த்தோம், அது இருக்கட்டும், அதே போல ஏகாம்பரேஸ்வரர் கோவிலாகட்டும், காஞ்சிபுரத்துல எவ்வளவு பெரிய கோவிலாக இருந்தாலும் நம்ம உள்ள நுழைஞ்சோம்னா முதல் சந்நிதி அப்படிங்கிறது பளிச்சுன்னு பிள்ளையாரோட சந்நிதி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் திருக்கடையூர்ல மட்டும் பிள்ளையார நம்ம கொஞ்சம் தேடணும். அவர் எங்க இருக்கார் அப்படின்னு சொல்லி தேடணும். தேடுற மாதிரி ஒரு இடத்துல ஒளிந்து கொண்டு இருப்பாராம். அதனால தான் அந்த பிள்ளையாருக்கு பெயரே என்ன அப்படின்னு பார்த்தா சோர விநாயகர் அப்படின்னு தான் அவருக்கு பெயர். சோரன் அப்படின்னு சொன்னா திருடன், கள்ளவாரண பிள்ளையார் அப்படின்னு அவருக்கு ஒரு திருநாமம். அதனால தான் ஒளிந்து கொண்டு இருப்பாராம். இருட்டுல ஒளிந்து கொண்டு மறைந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விநாயகரை திருக்கடையூர்ல தான் நம்மளால பார்க்க முடியும். எப்படின்னா இப்போதான் நம்ம அந்த டாட்டெல்லாம் கனெக்ட் பண்ண போறோம். அந்த கலசமானது வெளியில வந்தது இல்லையா? இந்த தேவர்களுக்கு எல்லாமே ஒரு விஷயம் உண்டு. சிவபெருமான் விநாயகருக்கு அளித்த வரம் அது. யார் ஒருவர் எக்காரியத்தை செய்யும் அப்படின்னு ஆரம்பிக்கணும்னு நினைச்சாலே விநாயகரை வழிபட்டு விட்டு அதை செய்ய வேண்டும் என்பது. அதை சிவபெருமான் ஒரு சமயம் செய்யாத பொழுதுதான் சிவபெருமானுக்கே ரதத்தினுடைய அச்சானது முறிந்து கொண்டே இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது தேவர்கள் இந்த பார்க்கடலை கடைந்த பொழுது விநாயகரை வழிபட மறந்து விட்டார்கள். அதனால என்னாச்சு? விநாயக பெருமான் அதை அவர்களுக்கு நினைவூற்றும் விதமாக அந்த அமிர்த கலசமானதை எடுத்து கொண்டு வந்து விட்டாராம். அந்த அமிர்த கலசமானதை எடுத்துக்கொண்டு இந்த கடையூர்ல கொண்டு வந்து தான் அதை மறைச்சு வைக்கிறார், அதை ஒளித்து வைக்கின்றார். அவர் அதை சோரம் செய்து கொண்டு வந்ததனால், கள்ளமாக யாருக்கும் தெரியாம அதை எடுத்துட்டு வந்ததுனால அவரும் ஒளிந்து கொண்டாராம். இந்த அமிர்த கடத்தையும் ஒளிச்சு வைக்கிறாராம். அப்போ தேவர்கள் எல்லாம் என்ன ஏதுன்னு தெரியாம முழித்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுக்கு அப்பதான் உணர்த்தினார்கள். இறைவன் சிவபெருமானும் உணர்த்துகின்றார் விநாயக வழிபாடு செய்யவில்லை என்பதை. அப்பத்தான் தேவேந்திரனுக்கு ஞாபகம் வந்ததாம், ஆஹா நான் விநாயகரை வழிபடல, எப்படியாவது அவரை வழிபட வேண்டும் என்று கடல் நுரைய வச்சு ஒரு விநாயகரை, அமிர்தத்தை வச்சு ஒரு விநாயகரை அவர்கள் செய்கின்றார். அந்த விநாயகரை பிரார்த்தனை செய்கின்றார். அப்பொழுது தெரிய வருது இந்த இடத்துல தான் அந்த அமிர்த கடமானதை விநாயகர் மறைத்து வைத்திருக்கின்றார் என்பது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒளிந்திருக்கக்கூடிய விநாயகரை பார்த்துவிட்டு அது மட்டுமல்லாது அந்த அமிர்த கடமானதை அவர்கள் மீட்டு சென்றார்கள் என்ற அழகான ஒரு சரித்திரம் உண்டு. இந்த விநாயகருக்கு அதனால தான் சோர விநாயகர், கள்ளவாரண விநாயகர் அப்படின்ட்டெல்லாம் பெயர் உண்டு. இன்னைக்கும் திருக்கடையூருக்கு போனா நீங்க அவசியம் தரிசனம் பண்ணும் பொழுது இந்த நுட்பத்தை நீங்க பார்க்கலாம். முதல்ல நுழைஞ்ச உடனே அப்படி வலது பக்கத்துல அபிராமி சந்நிதி தான் முதல்ல வரும், ரைட் சைட்ல. அப்புறம் நேரா உள்ள போனோம்னா நமக்கு திருக்கடவூர் அமிர்தகடேஸ்வரருடைய ஒரு தரிசனமானது நமக்கு கிடைக்கின்றது. இடதுபுறம் பார்க்கும் பொழுது காலசம்ஹார மூர்த்தியினுடைய தரிசனம், அவருக்கு நேரா பார்த்தா யம தர்மராஜனுடைய ஒரு தரிசனம், இதெல்லாம் நமக்கு இருக்கு. ஆனா விநாயகர் எங்கன்னு நிஜமாகவே தேடணும். அந்த சிவபெருமானை சுற்றி விட்டு வந்தால் சிவன் சந்நிதிக்கு இந்த பக்கம் நம்ம பார்த்தோம்னா இருட்டுல ஒரு பிள்ளையார் சந்நிதி இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. விநாயக பெருமான் தான் இப்படி ஒரு லீலையை நிகழ்த்தியதாக அனைவருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது போலவே இன்றும் சோர விநாயகராக அங்கு வீற்று கொண்டிருக்கின்றார் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. திருக்கடவூரில் இருக்கக்கூடிய விநாயகரை தான் அபிராம பட்டர் முதல்ல பாடி ஆரம்பிக்கின்றார். தாரமர் கொன்றையும் செண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார் தம் பாகத்து
உமை மைந்தனே என்று உமை மைந்தனான விநாயகரை பற்றி பாடி கட்டுரை நிற்க. அபிராமி அந்தாதின்னு இன்னைக்கு நம்ம இவ்வளவு சொல்றோமே, அந்த அபிராமி அந்தாதி இவ்வளவு அத்தனை பேரிடத்திலும் எளிமையாக சென்றடைந்திருக்கின்றதே, அதனுடைய பெருமை பலருக்கு தெரிகின்றதே. அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, விநாயகரை வைத்து அவர் ஆரம்பித்ததுதான். எந்த ஒரு காரியத்தையும் விநாயகரை வழிபட்டு விட்டு நாம் ஆரம்பித்தோமே ஆனால் அதற்கு நிச்சயமாக வெற்றி என்பதில் சந்தேகமே கிடையாது என்று பல சரித்திரங்கள் விநாயகருடைய அந்த மேன்மையை நமக்கு உணர்த்துகின்றது. அந்த விதத்துல படை வீடுகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது திருவண்ணாமலை ஒரு முக்கியமான படை வீடு, அதே போல திருக்கடையூர் அப்படின்னு சொல்லக்கூடியதும் ரொம்ப முக்கியமான ஒரு படை வீடு. இது போல விநாயக பெருமானுக்கு பல படை வீடுகள் உண்டு. திருக்கடையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் சோர விநாயகராக இருக்கின்றார். இந்த விநாயகரை பற்றி அபிராமப்பட்டர் எப்படி பாடினார் அப்படிங்கிறத பார்த்தோம். விநாயகருடைய ஒரு பெருமைக்கு ஈடு இணையே கிடையாது. அளவில்லாத லீலைகளை புரியக்கூடிய விநாயகர் பல விதமான லீலைகளை புரிவது அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமா நம்ம இந்த சரித்திரங்கள் எல்லாத்துலேயுமே பார்க்க முடிகின்றது. ஒரு பக்கம் பார்க்கும் பொழுது ராட்சசனை வதம் செய்யக்கூடிய விநாயகர் அப்படின்னு பார்க்கிறோம். மற்றொரு சமயம் தேவர்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கின்றார். அதே சமயத்தில் தான் யார் என்பதை தேவர்களுக்கு உணர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தையும் நமக்கு காண்பிக்கின்றார். முன்பு சொன்னது போல சிவபெருமானுக்கே ஒரு சமயம் இவர் விநாயக பெருமானை வழிபாடு செய்யாது கிளம்புறாராம். அப்படி கிளம்பின பொழுது அந்த யுத்தத்துல அவருக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு பார்த்தா, அந்த யுத்தத்துல ஒவ்வொரு நாளும் கிளம்பும் பொழுது அச்சுதான் முறிந்ததே வழிய, அதிலும் எப்ப அந்த அச்சு முறியும் அப்படின்னு பார்த்தா, அந்த திரிபுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கனை சிவபெருமான் குறி வைத்து சரியா அப்படி அடிக்கலாம்னு கையை தூக்கி அடிக்க போற நேரத்துல அந்த அச்சு முறியுமா, டப்புன்னு சாயும், குறி தப்பிவிடும். இந்த மாதிரி பல நேரங்கள்ல அந்த திரிபுரன் என்று சொல்லக்கூடிய அசுரன் தப்பித்து விடுகின்றான். அப்பொழுது சிவபெருமானே யோசிக்கிறார், எதனால எனக்கு ஒரு வாட்டியும் இந்த அச்சு முறிகின்றதுன்னு தெரியலையே, எவ்வளவுதான், இத்தனைக்கும் தேவர்கள் உருவாக்கிய ரதம் அது, யாரோ ஒருத்தர் இல்ல, தேவர்கள் பார்த்து பார்த்து உருவாக்கிய ரதத்துல சரியா அந்த அச்சு மட்டும் ஏன் முறிகின்றது அப்படின்னு புரியவே இல்லையேன்னு நினைச்ச பொழுது அப்பதான் சிவபெருமானுக்கே தெரிகின்றது, ஆஹா, விநாயகரை வழிபடாது, விநாயகரை பிரார்த்திக்காது இக்காரியத்தில் நாம் ஈடுபட்டு விட்டோம் என்பது. அப்பொழுது தந்தையாகவே இருந்தாலும் வரம் கொடுத்தவராகவே இருந்தாலும் அவரும் இதற்கு உட்பட்டவர் என்பதை உணர்த்தியது விநாயக பெருமானுடைய மற்றொரு மகிமை. அதனால தான் இதை திருப்புகள்ல சொல்லும் பொழுது கூட கைத்தல நிறைக்கனி அப்பமோடவல் பொறி அப்படின்னு பாடிண்டு வரும் பொழுது அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் அவருடைய திருப்புகள்ல பாடுகின்றார். இந்த சரித்திரம் கூட எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தா, சென்னையில இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அச்சிறுபாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அச்சு அருந்த இடம் அப்படிங்கிறதுனால தான் அச்சறுபாக்கம் அப்படின்ட்டு பெயர். அந்த மாதிரி விநாயகருடைய பலவிதமான லீலைகள்ல இதுவும் ஒன்று. யார் ஒருவர் சிவபெருமானாகவே இருக்கட்டும், தேவர்களாகவே இருக்கட்டும், செய்யக்கூடிய காரியம் சத் விஷயமாகவே இருந்தால் கூட விநாயகரை வழிபட வேண்டும் என்ற ஒரு நியமம் இருந்தால் அவர்கள் அதை பின்பற்ற வேண்டும், அதற்கு உட்பட்டிருக்க வேண்டும் என்பதை சொல்வது போல அதை உணர்த்தும் வண்ணம் இந்த சரித்திரங்கள் எல்லாமே இருந்திருக்கு. ஒண்ணுக்கொண்ணு பார்க்கும் பொழுது அந்த பொருத்தத்தை நம்மளால பார்க்க முடிகின்றது. அப்படி தேவர்கள் இந்த இடத்துல விநாயக பெருமானை வழிபடவில்லை என்பதினால் உருவான ஒரு தலம்தான், உருவான ஒரு விநாயகர் தான் கள்ளவாரண விநாயகர். அந்த அமிர்த கட்டம் தான் மகாவிஷ்ணுவினுடைய ஒரு ஆக்ஞைக்கு இணங்கி அந்த இடத்துல லிங்கமாகவும் மாறுகின்றது. அதனால தான் சுவாமிக்கு அமிர்த கட்டேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம். அமிர்தமே அங்க லிங்கமாக இருக்கின்றார், அதனால அமிர்த கட்டேஸ்வரர் அப்படின்னு திருநாமம். அம்பிகையினுடைய திருநாமம் அபிராமி என்பது எல்லாருக்குமே தெரியும். இந்த திருக்கடவூர்ல இந்த அமிர்தத்தை உத்தேசிச்சு இவ்வளவு பெரிய லீலையை விநாயகர் நிகழ்த்தியதுனால தான் இன்னைக்கும் 60ஆம் கல்யாணம் அந்த ஊர்ல பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்றத ரொம்ப விசேஷமாக சொல்றாங்க. ஏன் அப்படின்னா மிருத்யுவை ஜெயித்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால, அமிர்தமாக இறைவனை அங்கு இருக்கிறதுனால அந்த திருத்தலத்திற்கு நாம் சென்று இறைவனை வழிபட்டால் நமக்கு எல்லா விதமான க்ஷேமங்களும் பெருகும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது என்பதை உணர்த்துவதுதான். இப்படி திருவண்ணாமலை, திருக்கடையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலங்களுடைய பெருமைகள் எல்லாவற்றையுமே நம்ம பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய விநாயகர் புரிந்த எல்லை இல்லாத லீலைகளையும் நாம் ஸ்மரித்தோம். இன்னும் பல பல அற்புதமான லீலைகள் விநாயக பெருமான் நிகழ்த்தி இருக்கின்றார். பல திருத்தலங்கள்
தமிழ்நாட்டைச் சேர்ந்த திருத்தலங்கள்ல அநேகமான லீலைகள் எல்லாவற்றையுமே அவர் நிகழ்த்தி இருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த லீலைகள் அனைத்தையும் நாம் காண இருக்கின்றோம் இந்த பக்தி நேரத்தில். மீண்டும் நாளைய தினம் வேறொரு அற்புதமான லீலையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.